பிரதமர் மோடியின் தாயை பற்றி காங்கிரசார் அவதூறாக பேசியதாக கூறி விழுப்புரம் பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற பாஜக மகளிர் அணியினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் தாமோதரன். வணக்கம், விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். பீகார் தேர்தல் பரப்புரையின் போது நரேந்திர மோடி அவர்களின் தாயாரை ராகுல் காந்தி அவர்கள் அவதூறாக பேசியதாக கூறி விழுப்புரம் பாஜக மகளிர் அணி சார்பில் மாவட்ட தலைவர் தர்மராஜன் தலைமையில் இன்று காலை விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடல் மைதானத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். காவல்துறையினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதியும் மறுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த பாஜகவினர் அந்த இடத்தில் ஒன்று கூடி சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி வாகனத்தில் ஏற்ற முயற்சி செய்தனர். இருப்பினும் பாஜகவினர் தங்களது கோரிக்கையினை வலியுறுத்தி நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என கூறி அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்கள் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி வாகனத்தில் ஏற்றிய பொழுது இவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் பாஜக மகளிர் அணி மற்றும் அவர்கள் தொண்டர்களுக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் சிறிது நேரம் காவல்துறைக்கும் பாஜக தொண்டர்களுடைய தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காவல்துறையினர் அவர்களை வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றி தனியார் மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். இந்த சம்பவத்தால் காவல்துறையினருக்கும் பாஜக தொண்டர்களுடைய மிகுந்த தள்ளுமுள்ளு மற்றும் கைகலப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தால் அந்த இடமே பரபரப்பான சூழல் காணப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி.